அன்னைக்கு என்னமா பெருசா வீராப்பா சொல்லிட்டு போன எனக்கு முதலிரவுல நடந்துரும் அப்படின்னு. ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொல்றியா நீ? ஐயோ பாட்டி, நான் சொல்லி 10 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள எப்படி? போடா, நீ எல்லாம் ஒண்ணுத்துக்குமே ஆக மாட்டா போ. அட போங்க பாட்டி, இன்னைக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு தெரியுமா? நானே மூட் அவுட்ல இருக்கேன். ஆமா ஆமா, ஆம்பளைங்க வெளியே போயிட்டு வந்தா 1000 பிரச்சனைங்க இருக்கதான் செய்யும். அதெல்லாம் வீட்டுக்குள்ள வரும்போது அப்படியே செருப்ப கழட்டி போடுற மாதிரி கழட்டி போட்டுட்டு உள்ள வரணும். அப்பதான்டா பொண்டாட்டி கூட குடும்பம் நடத்த பிடிக்கும். சரி. இப்படி எல்லாம் பிரச்சனையை மட்டுமே யோசிச்சுட்டு இருந்தான்னா கடைசி வரைக்கும். அப்படியெல்லாம் எதுவும் நடக்க விட மாட்டேன் பாட்டி. அப்படிலாம் எதுவும் ஆக கூடாதுன்னா நான் சொல்றத நீ கேளு. என்ன பாட்டி? பாட்டி, என்ன மேஜிக் எல்லாம் பண்றீங்க? இப்ப இது முக்கியம் இல்ல, இது நீலகிரி தைலம். இத வச்சு நான் என்ன பண்ணேன்? டேய், அவ ரூமுக்குள்ள உட்காந்து தும்மிக்கிட்டே இருக்காடா. நீ இதை எடுத்துக்கிட்டு போய் அவளுக்கு தலை கழுத்துல எல்லாம் எதம்மா தடவி விடு. அப்படியே அவளுக்கு இதெல்லாம் நான் உனக்கு சொல்லி கொடுக்கணுமாடா? அதையே வச்சு உனக்கு சாதகமாக்கிக்கடா. போதும் பாட்டி, இனிமே இந்த வேலையை உங்க பேரன் பாத்துப்பான். பாட்டி சொல்றாங்க, சீனு முடிக்கிறான். போ போ, ரொம்ப பேசாத. ஆஹா, பாட்டி சொன்ன மாதிரியே மாயா தும்முறா. நம்ம வேலையை காட்டிட வேண்டியதான். மாயா, என்ன ஒரு மாதிரி வர? இங்க பாத்தியா? என்னடா இது? நீலகிரி தைலம். அத எதுக்கு எடுத்துட்டு வந்த? உனக்கு ஜலதோஷம் பிடிச்சு தும்முறையில, அதான் நான் உனக்காக எடுத்துட்டு வந்தேன். சரி சரி, நீ படுத்துக்கோ, நான் உனக்கு தடவி விடுறேன். ஏய், நீ எதுக்கு வரேன்னு எனக்கு தெரியும். ஐயோ மாயா, பாட்டி மேல சத்தியமா நான் உனக்கு தேய்ச்சி விடதான் வந்தேன். பாட்டி மேல சத்தியமா? என்னடா புதுசா பாட்டி மேல எல்லாம் சத்தியம் பண்ற? ஏய், அது ஏதோ ஒரு ஃப்ளோல வந்துருச்சுடி. நீ படுமாயா, நான் தைலம் தேய்ச்சி விடுறேன். கடைசியில என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாதா? கூட நானே தடவிக்கிறேன். மாயா, தைலத்தோட மகிமையே மத்தவங்க தேய்ச்சி விட்டாதான் சரியாகுமா. அவங்களே தடவி விட்டுக்கிட்டா சரியாகாதுன்னு பாட்டி தான் சொன்னாங்க. பாட்டியா? ஆஹா, இல்ல இல்ல, பாட்டியா, டாக்டர் தான் சொல்லியிருக்காங்க. ரகு, உன்னை பார்க்கணும்னு இந்த பொண்ணு வந்திருக்கா. ஐயா வணக்கம். வணக்கம். இவ எதுக்கு இங்க வந்தா? நீங்க? நான் அருந்ததி நாட்டியாளன்னு சொல்லி ஒரு டான்ஸ் ஸ்கூல் நடத்துறேன். ஓ. அதோட டீச்சரும் நான் தான். இந்த டிஸ்ட்ரிக்ட்லயே என்னோட ஸ்கூல் தான் நம்பர் 1. ரொம்ப நாளா இந்த ஸ்கூல்ல நான் தான் நடத்திட்டு இருக்கேன். எனக்கு என்னோட உயிர் மூச்சு எல்லாமே இந்த நாட்டியம் தான். நாட்டியத்தை தவிர எனக்கு வேற எதுவுமே தெரியாது. அந்த நாட்டியத்தை நிலைநாட்டுறதுக்காக என் வாழ்க்கையவே நான் அர்ப்பணிச்சிருக்கேன். இதுக்காக நான் பல விஷயங்களை இழந்திருக்கேன். அந்த அளவுக்கு நாட்டியம் என் உடம்புக்குள்ள ரத்தமும் சதையுமா நரம்புமா ஊறி போயிருக்கு. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா விஷயத்தை சொல்லுங்க. சொல்றேன். இந்த டிஸ்ட்ரிக்ட்லயே எனக்கு சமமா நாட்டியம் ஆட யாருமே கிடையாது. அத நான் கர்வத்தோட சொல்லுவேன். நான் கத்துக்கிட்ட விஷயத்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு ஒரு தவமா நான் இதை செஞ்சிட்டு இருக்கேன். நான் இத ஒரு தொழிலா மட்டும் பார்க்கல. எனக்கு போட்டியா
சும்மா கடமைக்குன்னு 4 விஷயத்த கத்துக்கிட்டு பொழுதுபோக்குக்கு நாட்டிய பள்ளி ஆரம்பிச்சு அத தொழிலா நடத்துறவங்களை கண்டாலே எனக்கு பிடிக்காது. அப்படி யாராவது நடத்தணும்னு நினைச்சா அதுக்கு நான் அலோ பண்ணவும் மாட்டேன். என்னோட செல்வாக்க வச்சு அந்த ஸ்கூலை நான் இழுத்து மூடிடுவேன். ஓஹோ, உங்க பொண்ணு மாயாவும் புதுசா நாட்டிய பள்ளி ஆரம்பிச்சிருக்காங்க. அது எனக்கு தெரிய வந்துச்சு. என்கிட்ட படிச்சிட்டு இருந்த பசங்க சில பேர் உங்க பொண்ணு நடத்துற டான்ஸ் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிட்டாங்க. நாட்டியத்தை பத்தி இவளுக்கு என்ன தெரியும்? இவ அந்த டான்ஸ் ஸ்கூல் நடத்துறது எனக்கு பிடிக்கல. அதை இழுத்து மூடுன்னு சொன்னாலும் இவ கேட்கல.